ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்றைக்கி முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது முடி வளர்ச்சிக்கு, ரத்த ஓட்டத்துக்கு, ஹீமோக்ளோபினுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயிலு, கடுகு எண்ணெய், இது கூடவே 2 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு. இப்போ இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இது கூட 5 காஞ்ச மிளகாய், இதுவும் நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கின்னு ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம் ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 5, கொஞ்சமாக தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆனாலும் கொஞ்சமாக புளி, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை அது பேனில் போட்டோன்னா அந்த சவுண்டு வரும். ஸோ இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. ஸோ கீரைனா எங்கள் வீட்டில் என் பசங்க குட்டி வாளுங்க 2 பேரும் சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இப்படி செஞ்சு கொடுத்துட்றேன் நான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இப்போது 1 டேபிள் ஸ்பூனு சால்ட் போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். இப்போ இது நல்லா ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தடக்கா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, கொஞ்சம் மஸ்டர்ட் சீட்ஸு, அப்புறமா கொஞ்சமாக சீரகம், ரெண்டுமே போட்டு கொஞ்சமாக இது பெருங்காயம் போட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சட்னி இந்த மாதிரி ஆகிடும். ஸோ சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடு ஒயிட் ரைஸ்க்கு நெய் ஊற்றி சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்க சாப்பிடலாம். ஸோ சூப்பரான ரெசிபி, முருங்கைக்கீரை ரெசிபி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.